ஸ்ரீ பைரவி ஜோதிடம், நாமக்கல்லிலிருந்து ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ரிஷப ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்து பின்னர் வக்ரகதியில் மகர ராசியில் நின்று பலன் தந்தார். வருட கடைசியில் மீண்டும் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்து பலன் தருகிறார். ரிஷபராசிக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி சனி பகவான். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம் ஆவார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மேச ராசியையும் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவ சிம்ம ராசியையும் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவ விருச்சக ராசியையும் பார்வை செய்வார். சனி உங்களுக்கு யோகாதிபதி ஆவார். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடான ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உழைப்பாளிகள். உழைக்கும் வர்க்கத்தை சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். தியாக மனப்பான்மையும் பிடிவாத குணமும் உள்ள உங்கள் ராசியில் சந்திர பகவான் உச்சமடைவார். சிம்ம ராசிக்கு 9ஆம் இடம் மகர ராசி பாக்கியாதிபதி மற்றும் பாதகாதிபதியாக சனி பகவானை பலன் தருவார். இதுவரை சனி பகவான் உங்கள் பாதகஸ்தானத்தில் தன் ஆட்சி வீட்டில் நின்று பலன் தந்தார். தற்சமயம் உங்கள் ராசிக்கு தொழில்காரகர், ஜீவனக்காரகர், கர்மகாரகர் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் நின்று பலன் தர உள்ளார். ரிஷபத்திற்கு 10ஆம் இடம் கும்பராசி, அதன் அதிபதி சனி பகவான். சனியின் ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடு கும்பம். எனவே 10இல் நிற்கும் சனி இதுவரை தொழிலில் இருந்த முடக்கம் நீங்கி இனி வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி மேம்படும். தொழில் விருத்தியாகும். 3ஆம் பார்வையாக மேசராசியை, அதாவது உங்கள் விரயஸ்தானத்தை சனி பார்வை செய்வதால் நீண்ட தூர பிரயாணங்களில் கவனமாக சென்று வர வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கலாம். தூக்கம் கெடும். வயதில் மூத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடும். மருத்துவ செலவு, விரய செலவுகள் வரும். ரிஷபத்திற்கு செவ்வாய் நட்பு கிரகம். எனவே உங்கள் ராசிக்கு கெடு பலன்களை குறைவாக சனி தருவார். சுப விரயங்கள் ஏற்படும். ஆன்மீக பயணம் செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் சுப செலவு முதலீடு செய்து லாபத்தை அதிகமாக பெறுவீர்கள். 7ஆம் பார்வையாக ரிஷபத்திற்கு 4ஆம் பாவ சிம்ம வீட்டை சனி பார்ப்பதால் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம், விவசாயம், வாடகை வருமானம் இவற்றில் தடைகளை கொடுத்து வீண் செலவுகளையும் கொடுத்து சனி பெயர்ச்சியின் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார வரவையும் வாரி வழங்குவார். குடும்பத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவில் விரிசல், சங்கடங்கள், கருத்து மோதல், கருத்து வேறுபாடுகளை சனி தருவார். தாய் வழியில் சொத்து பிரச்சனை ஏற்படும். சுகம், ஆடம்பர வசதிகள் அதிகமாகும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வண்டி வாகனம் வாங்குவீர்கள். சனி 10ஆம் பார்வையாக ரிஷபத்திற்கு 7ஆம் வீட்டை விருச்சகத்தை பார்வை செய்து கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவுகள் வரும். அவரவர் ஜாதகத்தில் சனி பகவான் 3, 6, 10, 11ஆம் பாவத்தில் நின்றால் நல்ல பலன்களை தருவார். சனியின் நட்பு கிரகமான சுக்கிரன் நிற்கும் பாவங்களை பொறுத்தும் பலன் மாறுபடும். சுக்கிரனுக்கு சனியும் புதனும் யோகாதிபதிகள். நல்ல நன்மையான பலன்களை அதிகம் செய்பவர்கள். மனைவிக்கு கருப்பை கோளாறு, மருத்துவ சிகிச்சை, மருத்துவ செலவுகள் ஏற்படும். மனைவியிடம் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். 10இல் நிற்கும் சனியால் பதவியில் சிக்கல், பதவி உயர்வில் தடை, வியாபாரத்தில் நஷ்டம் என்று கூறினாலும் 10ஆம் அதிபதி சனி பகவானே
தொழில்காரகர், ஜீவனக்காரகர். எனவே உங்கள் ராசிக்கு கெடுதலை குறைத்து மாறாக ராஜயோகத்தை தருவார். சனி 9ல் தன் ஆட்சி வீடான மகரத்தில் நின்றபொழுது 3 வருட காலம் பாதகாதிபதியாக பலன் தந்தார். பாதகத்தன்மையை அதிகமாக கொடுத்தார். அனைத்தையும் புரிந்து கொள்ளும் அனுபவத்தை கொடுத்தார். ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கலில் இருந்த ஏமாற்றம் தடைகளை தந்தார். மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலையை ஏற்படுத்தினார். பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் தோல்விகளையும் உறவுகளையும் நண்பர்களையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் புரிந்து கொள்ளும் அனுபவங்களை தந்தார். தந்தையின் உடல்நிலையில் விரய செலவு, மருத்துவ செலவுகள் ஏற்படும். 2.5 வருடத்திற்கு 10ல் நின்று பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரும். வியாபாரிகள், விவசாயிகள், அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பொருள் வரவு, தனவரவு, பணவரவு என அனுகூலமான சாதகமான பலன்களை தருவார். இனி தடைகள், தாமதங்கள் அனைத்தும் நீங்கும். 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். நிம்மதி கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயாரின் உடல்நிலையில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வயதில் மூத்தவர்கள் வீட்டில் இருந்தால் உடல் நலம் பாதிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தடைகள் நீங்கினாலும் வரவு செலவால் ஏமாற்றம் தரும். சனி பகவான் ஒரு திரிகோணாதிபதி மற்றும் ஒரு கேந்திராதிபதி. எனவே தொழில் வலிமை அடையும். திருமணம் கைகூடும். குழந்தை வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. இடமாற்றம் விரும்பியபடி பெறலாம். ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு பயணம், வெளிநாடு வேலைக்கான முயற்சி. 12ல் நிற்கும் குருவால் ஏற்படும். குரு பகவான் 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி ஆவார். குரு பெயர்ச்சி 1/5/2024 ரிஷபராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வை தருவார். பூர்வீக சிக்கல்களை கேது அதிகப்படுத்தினாலும் மே மாதத்திற்கு மேல் குரு பார்வையால் சரியாகும். பிரச்சனைகள் குறைந்து முடிவு உங்களுக்கு சில தடைகளுக்கு பின்னால் சாதகமாக அமையும். லாபஸ்தானத்தில் நிற்கும் ராகுவும் குருவை போல் பலன் தருவதால் அந்நிய மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். சனி தன் 3ஆம் பார்வையாக 8ஆம் அதிபதியான குருவை பார்ப்பதால் பயணங்களில் கவனம் தேவை. உயரமான இடத்திலிருந்து கீழே விழுவதற்கு சூழ்நிலைகள் உருவாகும். கவனம் தேவை. ரிஷபத்திற்கு ஏப்ரல் வரை விரயஸ்தானத்தில் நிற்கும் குரு பகவான் உங்கள் தூக்கம் கெடும். சிறிது எள்ளெடுத்து மூட்டையாக கட்டி இரவு தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கவும். காலையில் எழுந்து எள் முடிச்சை அகல் விளக்கில் இட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கோயிலில் தீபம் ஏற்றவும். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் கொடுக்கல் வாங்கலில் இருக்கும் தடைகள் நீங்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் வழிபாடுகள் செய்வது தடைகள் நீங்கி நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். மலைமேல் உள்ள முருகப்பெருமானை வணங்குவதும், பழனி, திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்குவதும், குரு பகவானை வணங்கினால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதும், தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும், சிவன் கோயில் வழிபாடு, சிவனுக்கு அபிஷேகத்திற்கான பொருட்களை தருவதும், பிரதோஷ வழிபாடுகள் செய்வதும், அன்னதானத்திற்கு உதவி செய்வதும், ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வதும், மாமியாரின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவி செய்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பன் வழிபாடு, அரச மரத்திற்கு கீழ் அமர்ந்திருக்கும் விநாயகரையும் நாகர்களையும் வணங்குவது நல்லது.
அரச மரத்தை 3 முறை வலம் வந்து கணபதிக்கு நெய் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தவிடுபொடியாகும். மிருகஷீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்கள் விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலனை தரும். கஞ்சனூர் சுக்கிரன் பகவானை வணங்குவதும் மகாலட்சுமி தாயாரை வணங்குவதும், திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி சனி பகவானை வழிபட்டு வந்தால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து யோக பலன்களும் தடையின்றி அனுபவிக்கலாம். சுய தொழிலில் நல்ல வருவாய் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு ஜீவன பலம் கிடைக்கும். நம்பிக்கைக்குரியவர் யார் யார் என்ற எண்ணத்தில் தெளிவு கிடைக்கும். கூட்டு தொழில் வேண்டாம். 8ஆம் அதிபதி குரு 12இல் நிற்பது விபரீத ராஜயோகம் தரும். தொலைதூர பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும். இடமாற்றம், பதவி மாற்றம் வரும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி. சனி பகவான் 3, 6, 10, 11இல் உபஜயஸ்தானத்தில் நின்றால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சனி, சுக்கிரன், புதன் இவர்கள் யோகத்தை அளிக்கக்கூடிய நாம யோகத்தில் பிறந்தவர்களும் கரணங்களில் பிறந்தவர்களும் இந்த சனி பெயர்ச்சியால் அதிகமான நன்மைகளை, நல்ல பலன்களை அடைவார்கள். மற்ற யோகங்களிலும் கரணங்களிலும் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் குறைவாக இருக்கும். சனி அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் காலம். மண், மனை, நிலம், பூமி யோகம் கிடைக்கும். சகோதர வழி உதவிகள் உண்டு. நண்பர்கள் உதவிகளும் உண்டு. மனைவி வழியால் உதவிகள் கிடைக்கும். சதயத்தில் பயணம் செய்யும் பொழுது வீட்டில் திருமணம், வீடு கட்டி கிரக பிரவேசம் என சுபகாரியங்கள் நடக்கும். வேலைக்கான முயற்சியில் வெற்றி, பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரும். வண்டி, வாகனம் வாங்குவீர்கள். வெளிநாடு செல்லும் முயற்சி சாதகமாகும். போராட்டாதியில் பயணம் செல்லும் காலம். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. பொன், பொருள், நகைகள் வாங்குவீர்கள். பணவரவு அதிகமாகும். அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். திடீர் அதிர்ஷ்டத்தால் பண வரவு வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.